ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூகி கிட்ஸ். இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை, பூண்டு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், பிரிஞ்சலை. மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. கல் நல்லா சூடாயின பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயின பிறகு நான் சொன்னேன்ல, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சொன்னால அதை பேஸ்ட்டாக எடுத்து அதையும் ஊற்றிக்கலாம். 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரையும் வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பவுல் தண்ணி ஊற்றுங்க. இந்த பவுலால் 2 பவுல் தண்ணி. பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றிட்டு இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். வெயிட் பண்ணுங்கள். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றலாம். இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். வேகட்டும், வெயிட் பண்ணணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே இதை மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா முட்டை வெந்துருச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் மல்லித்தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா டேஸ்டான முட்டை குழம்பு தயார். ஈஸியான முட்டை குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.